ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹேண்ட்மேட் மேஜிக். இன்றைக்கி நம்ம அனார்கலி கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பழைய saree வச்சு ஒரு 16 ப்ளீட்டட் அனார்கலி கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவை டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு saree வச்சு அனார்கலி கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் மெட்டீரியல் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 4 மீட்டர் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 4 மீட்டர் லைனிங் அண்ட் 4 மீட்டர் உங்களுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் நம்மளோட அவுட்லைனை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அதுக்கு லைனிங் கிளாத்தில் 21 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி நான் அந்த பார்ட்டை மடிச்சுக்க போகிறேன். லைனிங் கிளாத்தில் 21 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதில் ஆஃப் தி ஃபேப்ரிக்கை மேலே போட்டு மடிச்சுக்க போகிறேன். அதாவது 21 இன்ச்சஸை நான் பாதியாக மடித்து இப்போ வச்சுருக்கேன். எப்பயுமே ஃபோல்டட் பார்ட் உங்கள் லெஃப்ட் சைடும் ரா எட்ஜஸ் உங்கள் ரைட் சைடும் இருக்கிற மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்த பேப்பர் கட்டிங் பேப்பரை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சும் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பேப்பர் கட்டிங் இதை வச்சு உங்களுக்கு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த பேப்பர் கட்டிங் 32 இன்ச்சஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்தும் கட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது பேட்டர்ன் பேப்பர் இருந்துச்சுனாலும் அதை வச்சும் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அனார்கலி குர்த்திக்கு நான் வந்து பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் பார்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ப்ரீ கட் பேட்டர்னை வச்சு நம்ம பேக் பார்ட்டை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம பேக் நெக்கோட பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பாட் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன். இங்கே வந்து நார்மல் நம்ம யூ கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து 8 இன்ச்சஸ். ஸோ அதிலிருந்து நான் 1 இன்ச் லெஸ் பண்ணி 7 இன்ச்சஸ்க்கு ஒரு பா ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பா ஷேப்புக்குள்ளே நான் ரஃப்பாக ஒரு எஸ் ஷேப்பை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நமக்கு பாட் ஷேப்பில் நம்மளோட பேக் நெக் கிடச்சிருச்சு. இந்த பேக் நெக்கை ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக மெஷர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இப்போ நான் சொல்கிறேன். நெக் பார்ட்லேருந்து 2.5 இன்ச்சஸ் தள்ளி நம்ம மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலேருந்து கீழே வரைக்கும் 6.5 இன்ச்சஸ் வந்து மெஷர்மெண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் மடித்து தைக்கும் போது எனக்கு எப்படி இருந்தாலும் 1/2 இன்ச் உள்ளே போகும். ஸோ அது வந்து நமக்கு நார்மலாக 7 இன்ச்சஸ் கிட்ட வந்துடும். ஸோ அதனால் நான் 6.5 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டில் இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு நெக்கோட லென்த் வந்து 6.5 இன்ச்சஸ் அண்ட் வித் வந்து 2.5 இன்ச்சஸ். ஸோ அதை மெஷர் பண்ணி நான் ஒரு பா ஷேப் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு நெக் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வை லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ண மாதிரி வச்சு நீங்கள் கீழே உங்கள் நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே இருந்து ஒரு செமி சர்க்கிள் கர்வ் மாதிரி கொடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு நார்மல் யூ ஷேப் எப்படி நீங்கள் தருவீங்களோ அந்த மாதிரி ஒரு யூ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்ஸ்லேயும் அதை ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கர்வ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃப்ரெஞ்ச் கர்வை நம்ம ரைட் சைடுக்கு டேர்ன் பண்ணி வச்சு நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணி நம்ம இன்னொரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் இங்கே அப்பர் நெக் போர்ஷனுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணல, ஃப்ரீ ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலிருந்து ஒரு சி மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வை யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிங்களோ அந்த எட்ஜில் வந்து இந்த சி வந்து எண்ட் ஆகணும். அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் கர்வும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக நெக் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனை அட்டாச் பண்ணுறதுக்கு வேண்டி 1 இன்ச் சூவிங் அலவன்ஸை நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அந்த ரா எட்ஜஸ்லேருந்து 1 இன்ச் மெஷர் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போது அதே மாதிரி கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து சூயிங் அலவன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ 1.5 இன்ச்சஸ் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ எனக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் 14 இல்லைனா 14.5 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஸோ மிச்சது எல்லாமே நான் சூயிங் அலவன்ஸ்க்கு விட்டுருக்க போகிறேன்.
இப்போது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம நெக் போர்ஷனை ரொம்ப நிதானமாக பார்த்து கட் பண்ணணும். நெக்கை கட் பண்ணும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் கட் பண்ணுங்கள். அந்த எஸ் ஷேப் எங்கேயுமே நமக்கு மாறிடக்கூடாது. அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக ஒரு பாட் ஷேப்பில் நமக்கு நெக் கிடைக்கும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இப்போது கீழேருந்து நான் 1.5 இன்ச்சஸ் கட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதிலிருந்து நான் 1/2 இன்ச்சை ஃபுல்லாகவுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு கீழே சூயிங் அலவன்ஸ் 1 இன்ச் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். சூயிங் அலவன்ஸ்க்கு விட்ட கிளாத்தில் எல்லாம் நம்ம நாச்சஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க லைனிங் கிளாத்தில் ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற லைனிங் கிளாத்தை ரைட் சைடில் ரா எட்ஜஸ் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்டென்சிலை அது மேலே வச்சு நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சென்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்டென்சிலை நம்ம ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் நெக் டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். மித்தது எல்லாமே சேம் மெஷர்மெண்ட் அண்ட் சேம் லென்த்து தான். ஸோ எல்லாத்துக்குமே நான் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக் பார்ட் மட்டும் நான் பார்டரில் எட்ஜ் மட்டும் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து நெக் டிசைனை இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். என்னோடய ஸ்டென்சில் அவுட்லைன்லேயே நான் சூவிங் அலவன்ஸ் 1 இன்ச் விட்டதுனால நான் அந்த மெஷர்மெண்ட்டையும் சேர்த்து போட்டு இதில் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஃப்ரண்ட் நெக்கை ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு 6 இன்ச்சஸ் லென்த்தும் 3 இன்ச்சஸ் பிரெத்தும் கொடுத்து நான் மெஷர்மெண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு வித் அண்ட் லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதுக்கு வந்து ஒரு செமி ஸ்டார் டிசைன் தான் என்னோடய நெக் டிசைனாக கொடுக்க போகிறேன். ஸோ நெக் பேட்டர்ன் இதுக்கு வந்து நான் செமி ஸ்டார் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ஸ்டார் பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கலாம். நான் 6 இன்ச்சஸ் டெப்த் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கீழே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டீப் நெக்காக போயிடும். ஸோ அதனால் நான் 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எல்லாமே சூவ் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் 6.5 இன்ச்சஸ் கிட்ட வந்து டெப்த் வந்துடும். ஸோ அதனால் 6 இன்ச்சஸே கரெக்டாக இருக்கும். இந்த லைனிங் மெட்டீரியலோட லென்த் 14.5 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் நான் கடைசியாக இருக்கிற ஒரு 1/2 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு அது தேவைப்படாது. அண்ட் இப்போது இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நான் அவுட்லைனை ஃபுல்லாகவுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம நெக் பேட்டர்னை கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவுட்லைனுக்கு மேலேயே நீடில் நல்லா ஷார்ப் எட்ஜஸை வச்சு பாயிண்டடாக கட் பண்ணுங்கள். நெக் பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்கு நமக்கு அடிஷ்னல் கான்சன்ட்ரேஷன் வேணும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக எல்லா எட்ஜஸையும் கரெக்டாக பாயிண்டடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் வியூவோட ஃபைனல் லுக். நெக் டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாகவே நமக்கு இதில் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம ஃப்ரண்ட் பார்ட், அதாவது பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம லைனிங்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்பர் பாடியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்லீவ் கட்டிங் தான். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் 2 லைனிங் கிளாத்தை ஒன்றா போட்டு ரா எட்ஜஸ் ரைட் சைடு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டென்சில் பேப்பரை நான் மேலே ப்ளேஸ் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இங்கே 3/4 ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து டோட்டல் லென்த் வந்து 9 இன்ச்சஸ். அது கூட ப்ளஸ் 1 இன்ச் சூயிங் அலவன்ஸ்க்கு விட்டு நான் மொத்தமாக 10 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ லென்த் வைஸ் வந்து எனக்கு 10 இன்ச்சஸ் இருக்கும். அதே மாதிரி வித் வந்து, அதாவது ஆர்ம் ரவுண்டோட வித் வந்து 5.5 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஸோ இது எப்படி ஸ்லீவ்ஸை ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டு செக் அவுட் தட். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாங்கிறது அதில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் ஸ்டென்சில் கட்டிங் வீடியோவை நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ செக் அவுட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டிங்கை வந்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைனிங் கிளாத்தை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நம்ம அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே சூயிங் அலவன்ஸ்க்கு நாச்சஸும் கட் பண்ணி விட்டுறலாம். இதுதான் நம்ம ஸ்லீவ்ஸோட லைனிங் ப்ரீ கட். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்திருந்த சாரியில் முந்தானியை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம பல்லுவை இங்கே எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதில் அந்த சாரியில் இருக்கிற சின்ன சின்ன புத்தா பார்ட்ஸ் இருக்கிற பார்ட்டை மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணி ஃபுல் லென்த்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஃபுல் லென்த்தை வச்சு தான் அந்த ஒரே லென்த்தில் நான்
அப்பர் பாடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நமக்கு இப்போது ரா எட்ஜஸ் ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ப்ரீ கட் பண்ணி வச்சுருந்த லைனிங் கிளாத்தை நம்ம ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி எல்லாமே ரா எட்ஜஸ் எல்லாமே நமக்கு ரைட் சைடு வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது மார்க்கிங் பின்ஸ் இல்லைனா பாபின் பின்ஸ் ஏதோ ஒரு பின்னை வச்சு நல்லா செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க, டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன மூவ் பண்ணாலும் அந்த பின்னும் கிளாத்தும் மூவ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் பேக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டைட்டாக செக்யூர் பண்ண பின்னை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்லேருந்து நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ், அதுக்கப்புறம் பாடி போர்ஷன், அதுக்கு ஃபைனலாக நீங்கள் நெக் போர்ஷனை கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் பேட்டர்ன் எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் ப்ராப்பராக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த நெக் போர்ஷனுக்கு கேன்வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதுனால நான் நெக் டிசைனை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்க போகிறேன். இப்போது வாங்க நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் சேம் தான், நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்லீவ்ஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாடி போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் நெக் போர்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கும் நான் கேன்வாஷ் வச்சு தான் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும். ஸோ நான் நெக் போர்ஷனை மட்டும் இப்போ கட் பண்ணாமல் கேன்வாஷை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை தவிர நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பாபின் பின் ஆர் எனி செக்யூர்ட் பின் ரொம்ப டைட்டாக செக்யூர்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன ஷேக் பண்ணி இல்லை நம்ம என்ன புல் பண்ணி நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறதோ இல்லை கட் பண்ணுறதோ நம்ம பண்ணாலுமே நமக்கு கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் வியூவோட ஃபைனல் லுக். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்கும் அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீ கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு 4 சைட்ஸும் நம்ம நல்லா டைட்டாக பின்னில் செக்யூர் பண்ணி கட் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம டபுள் லேயர் பெல் ஸ்லீவ்ஸ், ஸ்மால் பஃப் ஸ்லீவ்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் இந்த ஸ்லீவுக்கு ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி கீழே டிசைன் தர போகிறேன். ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் ஸ்டிச் பண்ணும்போது டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ப்ரீ கட் பண்ண மெஷர்மெண்ட் ஷீட்ஸை வச்சு எப்படி அனார்கலி கட்டிங்கோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். பார்ட் 2 வீடியோவில் எப்படி 16 ப்ளீட்டட் ஸ்கர்ட் கட் பண்ணுறதுனோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதோட கிளிம்ஸ் தான் நான் இப்போ கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.